பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம் நான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டி இருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். நாடகங்களில் பல பேர் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் எதிர்வினைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கா? வந்திருக்கு சார். இப்போ வந்து யாமர்க்க பைமேன் முன்னாடி இது தத்துப்பிள்ளை ட்ராமா 96 போடுறேன். 96 தான் ஷோ ஒரு புது கூட்டணியை உருவாக்கிட்டார். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து 15 நாள் எலெக்ஷன். அப்போது மூப்பனார் வந்து அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நான் பாலிடிக்ஸில் பார்த்தது கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நம்ம அவருக்கு ஷால் வாங்கி வச்சா அவர் ஷால் கிஃப்ட்டோடு வந்து நமக்கு இப்போ ஷால் போற்றி கிஃப்ட் கொடுத்துட்டு போவார். அப்போது அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, மிஸ்டர் சேகர், நான் வந்து டிஎம்கே அலையன்ஸ் பண்ணால் ஜனங்க ஒத்துப்பாங்க. சார் நீங்கள் ஒன்று சரின்னா அது ஜனங்க ஒத்துக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது சார்? எந்த கட்சி இதில் என்ன இருக்குது? எந்த கட்சியும் வந்து தீண்டத்தகாத கட்சியே கிடையாது சார். அவங்க சில சமயம் அதிருப்திக்கு ஆளாகிறாங்க, அவ்வளோதானே, நீங்கள் தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போது வந்து அந்த பிரச்சாரத்துக்கு இந்த தத்துப்பிள்ளை ட்ராமாவை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் கடையெல்லாம் அடித்து உடச்சிடுவேன்னு சொல்லி கலாட்டா பண்ணி கேசட் கடையெல்லாம் சொந்த அக்கா தன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேங்க பயந்து என்னை தத்துப்பிள்ளையாக்கி முயற்சி பண்ணிவிடுவாங்க. அதில் எப்படின்னா ஒரு அரசியல்வாதி, பவர் புரோக்கர் சாமியார், ஒரு நடிகர், 3 பேரும் யார் அதிகாரத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நிறையா விஷயங்கள் இருக்கும். பள்ளிக்கூடத்தை விற்றாச்சா, ஏன் கக்கன் காமராஜர் அம்பேத்கர் ஃபோட்டோலாம் போட்டு பார்க்கலையா, விற்றாச்சா அப்படின்பா. கக்கன் காமராஜர்லாம் முன்னாடியே விற்றாச்சு, இப்போ அம்பேத்கர் எம்ஜிஆர் தான் விற்கிறோம். எந்த ஒரு காரணத்தினாலையும் குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியோடைய அந்த அவர் ஒரு துண்டு போடுறாரு, அவர் ஒரு ஒரு அடையாளம் வச்சுருக்காரு அப்படின்னா அதை நான் பண்ண மாட்டேன். அந்த சம்பவங்கள் வேணால் அதில் ரிலேட்டிவாக இருக்கும், இல்லைன்னா பண்ணுறது கிடையாது. அதனால் எதிர்ப்புகள் 1000 உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சட்டையர் நான் பண்ணது. ஏன்னா அப்போ ஷோ வந்து நான் மேடை நாடகத்தை வந்து விலகரேன்டர். அப்போ நம்ம ஸ்பீக்கர் ராஜாராம் இருந்தார், அவர்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்து படித்து காமிச்சேன். அப்போ தான் சொன்னார், மொத்தம் சட்டமன்றம்னு சொல்லு, தமிழ்நாடு சட்டமன்றம்னு சொல்லாத அப்படின்னார். அப்படி தான் வச்சு இப்போ கூட ஜோக் சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு ஊரில் ஒரு இதுவாகிடுச்சு, சட்டசபையில் ஒருத்தர் கத்திட்டார், முதலமைச்சர் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி. உடனே 3 வருஷம் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டார் சபாநாயகர். உடனே என்னங்க அவர் ஏதோ ஒரு கருத்தை சொன்னார், அது எப்படி சொல்ல முடியும், அரசாங்க ரகசியத்தை வெளியிடக்கூடாது இல்லையா? இது வந்து ஒரு ஃபாரின் ஜோக். அதை வந்து சொல்கிறோம். ஆனால் அதை போய் நம்ம இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்கிற மாதிரி ஆகிடும். அது நம்ம சொல்லக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்களே வந்து என் ட்ராமா பார்த்தா கூட இவன் சொல்கிறது, தம்பி சொல்கிறது 67 நடந்த மேட்டர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். வணக்கம் சார். நீங்கள் சார் இப்போ நாடகம் வந்து நடிகராகி டைரக்டராக இருக்கு. சில பேர் இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து நாட்டில் வந்து நடிகராகி அப்புறம் டைரக்ஷன் வந்தார். நீங்கள் எப்படி சார்? நீங்கள் சார் எம்ஜிஆர், சிவாஜி இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறதே விட்டுடணும் சார். அது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு சிவாஜி தான். நான் அப்போ கூட சொன்னேன், இந்த கருப்பு எம்ஜிஆர், சேப்பு எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர்லாம் கிடையாது, ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அது மாதிரி ஒருத்தர் தான். நான் எம்ஜிஆர் மாதிரி யாரேன்னா ஒரு தொப்பி வேணால் போட்டுக்கலாம், கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் ஆக முடியாது யாராலையும். சார் அவங்கவுங்க காலகட்டம் வேறு. அப்போது ஹீரோவாக அறிமுகமாகிற வயசே 40-45 வயசு இருக்கும். இப்போ 45 வயசுக்குள்ளே அவன் ரிட்டையர் ஆகி போயிடுறான், வேறு பிஸ்னஸ் ஹோட்டல் வச்சுக்கிறேன், கல்யாண மண்டபம் வச்சுக்கிறேன்னு போயிடுறான் 20 வயசில் வந்துட்டு. அதனால் இது வேறு காலகட்டம் வேறு. இப்போ இனிமேல் சினிமாவில் நடிக்கிறத விட நான் ஓடிடியில் நடிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஆக மொத்தம் கடைசியில் செல்ஃபோனில் தான் பார்க்க போகிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. தவிர நான் யாரோடையும் என்னை கம்பேர் பண்ணிக்கிறதே இல்லை சார். நான் இவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி. ஆனால் சில கேரக்டரைசேஷன் இருக்குது. சிவகுமார் மாதிரி கால் ஷீட் கொடுக்குறதுல நான் இருக்கணும். அவர் ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தா
பாதி 1 மணிக்கு முடிஞ்சு போச்சுன்னா உடனே இன்னொரு ஷூட்டிங் ஓட மாட்டார், வீட்டுக்கு போயிடுவார். அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும், அதை இன்னி வரைக்கும் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்ல முடியாது, என்னோட பழகிறவங்க தான் சொல்லணும். அதுதான் சில பண விஷயத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன். எனக்கு நான் சம்பாதிச்ச பணம் 10 ரூபாயாக இருந்தாலும் அதை எப்படியாவது வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லைனாலும் அது 1 கோடி ரூபா இருந்தால் கூட வேண்டான்னு சொல்லிவிடுவேன். ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னார், சார் நான் பேசின பணத்தை கொடுத்துருவேன்னார், நீங்கள் பேசுங்க, வாங்கிக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு. அது மாதிரி தான் அது. ஒரு இந்த 1 ரூபா வந்து டெண்டர்னால 1 ரூபா வந்து நம்மளை கைவிட்டு போயிடுச்சு நீங்க சத்யராஜ் சொல்லுவீங்க. அந்த 1 ரூபா வந்து பாத்தீங்கன்னா அது திரும்பவும் சிவாஜி படத்துல 1 ரூபா வச்சுதான் அவர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது என்ன சென்டிமெண்டாவே அந்த டைலாக் வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்களா சார்? அது சிவாஜி படத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஏன்னா மிஸ்டர் பாரத்தோடைய டைலாக் ரைட்டர் விசுக்கிட்ட இந்த 1 ரூபா விஷயம் பண்ணும்போது மிஸ்டர் பாரத் அதெல்லாம் புரியலை ஆடியன்ஸுக்கு பெருசாக. இந்த 1 ரூபாவில் டெண்டர் அதெல்லாம் புரியலை, டெண்டரே புரியலை. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இல்லை அந்த படம். ஆனால் அதுக்கு பிறகு திருமதி ஒரு வெகுமதி படம் பண்ணும்போது விசு திருப்பியும் ஒரு சீன் வச்சுருந்தார். இந்த பேங்க் அக்கௌண்ட்டராக எல்லாத்தையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன். நான் சொன்னேன், விசு ஏற்கனவே இப்போ தான் மிஸ்டர் பாரத்தில் இந்த டெண்டர் 1 ரூபா காயின்னு வச்சு இது பண்ணுறதுன்னு வச்சு புரியலை, தயவு செஞ்சு இது பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், பணம் தானே போட போகிறோம், பணத்தை செட்டில் வச்சிரு. பணத்தினால பிரச்சனை 2 பேர் தான் சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் நீ ஏன் வச்சுக்கோங்கிறான். 3வது என் ஒய்ஃப் சொல்கிறான், அந்த பணத்தை அவள் எடுத்துன்னு ஓடிடுறான். அவள் பேராசக்காரிங்கிறது காட்டுறதுக்கு பணம் வச்சா தான் புரியும். உடனே திட்டினா, டேய் உன்னோட பெரிய ரோதனடா, உனக்கெல்லாம் சீனே முன்னாடி சொல்லக்கூடாது தெரியுமா அப்படின்னா சொல்லிட்டு இதை வச்சுட்டு போயிட்டு பார்த்தா 2 மணிக்கு ஷார்ட்டு. இது நாங்கள் பேசுகிறது 12:30 மணி மத்தியானம். லஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு பார்த்தா செட்டில் கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வச்சுருக்கு. பார்த்துட்டு ஓகேடா அப்படின்னா எந்த டைரக்டர் பண்ணுவாங்க, நீ யார் சொல்கிறதுக்கு நான் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் விசுவெல்லாம் வென் இட் இஸ் ரைட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய குணம் உண்டு. மற்றவங்களுக்கு அது கிடையாது. அதுக்காக விசு எல்லாத்தையும் கேட்குறாருன்னு நம்ம சொல்ல முடியும். சிதம்பர ரகசியத்தில் கதை சொல்லிகிட்டே வர்றார், எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்கணும், அந்த மாதிரி கிஷ்மோனை திட்டிகிட்டே வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயசாந்தி முதுகில் இருக்கிற கத்தியை நீ எடுக்கிற, அப்புறம் பார்த்தா அப்போ தான் நீ கொலை பண்ணிட்டியோன்னு பயத்தில் அது கத்தியை போட்டு ஓடுறேன்னா, இல்லை விசு அந்த இடத்துல இந்த டைலாக் வச்சுக்கோ, எடுத்த பொருள் அந்த இடத்துல வைக்கணும்னு அப்பா சொல்கிறது வரட்டும், திருப்பியும் கத்தி அதே இடத்துல சொருகிறேன், அப்போ என்ன ஆகும், இன்னும் கை ரேகையில் நல்லா பதிஞ்சிரும் அப்படி. டேய் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுடா சீனே, எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சார். நான் இதெல்லாம் இந்த டைலாக்கெல்லாம் இன்றைக்கி படம் வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம அவள் விசு இல்லையேன்னு நம்ம சொல்கிற விஷயமும் இல்லை. இதெல்லாம் விசு மாதிரியெல்லாம் ஒரு டைரக்டரோ ரைட்டரோ கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் சார், இனிமேல் கஷ்டம். இன்றைக்கி விசுவோடைய படங்களை மட்டும் எடுத்தாலே ஒரு 3000 எபிசோடு தனியாக சீரியல் பண்ணலாம். அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே. குடும்பத்தோடு வந்து சினிமா பார்க்குறவங்க விசுவை மிஸ் பண்ணுறாங்க. மணல் கயிறு 2 நாங்கள் பண்ணினோம். மணல் கயிறு 2 பண்ணும்போது அது இந்தியன் சினிமாவில் ஒரு ரெக்கார்ட். 36 வருஷம் கழிச்சு அதே ஆர்டிஸ்ட்டு அதே ரோலில் நடித்த படம். விசு கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அதில். ஆனால் இதில் என்னுடைய கதைக்கு விசு நான் நடிக்கிறேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் சார். வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. டேய் அது எதுக்குடா நான் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. சொன்னேன், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா, இந்த பார் விசு நீ இல்லாத பார்ட் 2 கிடையாது, நீ என்றைக்கு ஃப்ரீயோ அன்றைக்கி பண்ணு அப்படின்னு. அப்புறம் டப்பிங் பேச முடியாத தொண்டை, உனக்கு என்றைக்கு தொண்டை சரியாக இருக்கோ அன்றைக்கி பேசு, அதுக்கப்புறம் படம் வரட்டும். அப்போ விசுவுக்கு வந்து ஒரு பேமெண்ட்டு ஒரு 10 lakhs ஏதோ ஒரு பேமெண்ட்டு. அந்த பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கு போய் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு பண்ணுறேன். 1 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துட்டான். என்ன விசு அப்படிங்கிறேன், இல்லைடா உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் வந்து மணல் கயிறு எடுப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். யாராவது கொடுப்பாங்களா சார்? இல்லை விசு அதை விட்டுடு, இது வேறு, இது தேனாண்டால் ஃபிலிம், இதுவோ நீ கொடுத்த பணம் தானே, எனக்கு அது வச்சுக்கோ. இது யார் சார் கொடுப்பாங்க? அவரை மாதிரியெல்லாம் ஒரு குட் ஹியூமன் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் சாதாரணமான ஒரு அது அப்படி ஒரு எனக்கு நான் எங்கள் வீட்டில் நான் தான் மூத்தவன், ஆனால் விசுக்கு நான் ஒரு தம்பி மாதிரி. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். அரசியல் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கா சேகர்? அரசியலில் அதிகாரம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதிகாரம் இல்லைன்னு சொன்னால்
நம்ம திறமையை மதிச்சா மகிழ்ச்சியாக இருக்கும். அது ரெண்டும் இல்லாத போது நம்ம அப்படி அலுஃபாரோம்ல, அப்போது உடனே அவங்க அரசியல்லே அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அப்படி. நான் வந்து ஒரு கட்சியை விட்டு வெளில போகிறேன்னா அவங்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா கூப்பிட்டு, ஏன்ப்பா கட்சியை விட்டு வெளில போகிறியா, என்ன பிரச்சனை, கலைஞராக இருந்தால் கேட்பார். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இப்போ ஸ்டாலின் கேட்பார், அது வேறு டிஎம்கே. பாக்கி எந்த கட்சியும் அது கேட்கவே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த கேப்பை பெருசாக்கி அப்படியே இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் அந்த தெரு வழியாக போனால் கூட அதை சாக்கு வச்சு தூக்கிடுவோம். அது இருக்குது. அதனால் எனக்கு என்னுடைய ஜானருக்கு அரசியல் கிடையாது. ஆனால் அதை தாண்டி என் கட்டத்தில் அரசியல் இருக்கிறதுனால சுகர் நாடியில் சொல்லியிருக்கு, உனக்கு அஸ்தினாபுரத்தில் ஒரு பதவி உண்டுன்னு. அஸ்தினாபுரங்கிறது டெல்லி, அது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் நான் எலெக்ஷன்லலாம் நிற்கிறதா இல்லை, அது டிசைட் பண்ணியாச்சு. பட் ஒர்க் பண்ணணும். இது எடுத்தோடனே எல்லோரும் எம்ஜிஆர் நேராக அப்படியே செட்டிலேருந்து கிளம்பி கோட்டைக்கு வந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இல்லை, அவர் பாலிட்டிக்ஸில் ஒரு 20 வருஷம் ஒரு பார்ட்டியில் இருந்து அந்த பார்ட்டியை க்ரோ பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணி அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் தான் தனியாக பார்ட்டி ஆரம்பித்தார் ஒழிய எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே நடிகராக இருந்துட்டு டக்குன்னு ஆரம்பிக்கல. எம்ஜிஆருடைய இன்றைக்கி ஆரம்பகால படம் முட்டுக்கு போட்டால் டிஎம்கே தான் இருக்கும், டிஎம்கே சிம்பிள் தான் இருக்கும், ரைசிங் சன் தான் இருக்கும். அதனால் அது வேறு, இது வேறு. வணக்கம் வணக்கம், என் பேர் முகுந்த். உங்களோட நடிப்பில் ரொம்ப பிடிச்ச நிறைய படங்கள் இருக்குது. மணல் கயிறு, வறுமை நிறம் சிகப்பு ரீசெண்டாக கூட பிரைம்ல பார்த்தேன். இது மணல் கயிறு 2 பார்த்தீங்களா? மணல் கயிறு 2 பார்த்தேன். எல்லாரையும் திருப்பி அதே செட் ஆஃப் பீப்புள் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த படம் போது சார் ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்தாங்க சார். நான் எங்கள் அப்பாவோட நான் சின்ன பையனாக வந்து பார்த்தேன். இப்போ எங்கள் அப்பா என் பையனை ஆயிடுச்சுன்னு வந்திருக்கேன். அது மாதிரி அது வந்து இது விசுவனுடைய அந்த டைட்டிலுக்கு கிடைச்ச க்ரௌடு அது. அதனால தான் அந்த கண்டிஷனை நாங்கள் மாற்றவே இல்லை. அப்போ அந்த படத்தில் நான் கண்டிஷன் போட்டேன். 36 வருஷம் கழிச்சு என் பொண்ணு கண்டிஷன் போட்டிருக்கேன். இன்றைக்கி பொண்கள் தானே கண்டிஷன் போடுறாங்க, பசங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கையா? எனக்கு 100%. நான் சட்டசபையில் முதல் பேச்சு ஜோதிடம், கைரேகை, குறி சொல்கிறது எல்லாத்துக்கும் நம்பிக்கை உள்ள எனக்கு. ஏடிஎம்கேயில் சேர்ந்து நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் நான் ஐடியா பண்ணும்போது நெல்லை வசந்தன் என்னுடைய கிரேட்டஸ்ட், ரொம்ப என்கேவி சிஸ்டம்னு இன்றைக்கி டீச் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஒய்ஃப். அவர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு ஏடிஎம்கேயில் சீட்டு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது சார். அப்படி ஆளுக்கு 25,000 கட்டி எல்லோரும் 196 பேர் மயிலாப்பூருக்கு சீட்டுக்கு கட்டுறாங்க சார். நான் அவங்களோட போயிருக்கேன். நான் ஒரு 25,000 பணம் வாங்கி ஜெயலலிதா மயிலாப்பூரில் நிற்கணுன்ட்டு நான் அதை கட்டிட்டு வந்தேன். இந்த வைத்தியநாதன் சைதை வைத்தி அப்படின்னு இப்போ மீட்டிங் போட்ட பணத்தை கொடுத்தோன்னா அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் கட்டிட்டு நான் வந்தேன். அப்போது சொன்னேன், சார் நான் ஒன்றும் சீட்டே கேட்கல, உங்களுக்கு வரும் 12,000 ஓட்டு இல்லை 1200 ஓட்டில் ஜெயிப்பீங்க. கரெக்டாக 1200 ஓட்டில் தான் ஜெயித்தேன். அவ்வளோ துல்லியமாக சொன்னேன். 12,000 ஓட். அப்புறம் வேறு ஒரு கால்குலேஷன் பார்த்தேன். அப்போ தான் அந்த லோக் பரித்திரன்னு ஒரு கட்சி வந்தது. அவங்க ஒரு 7,500 ஓட்டு வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் அது எல்லாத்தையும் கூட்டினா அதே 12,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்தது. நெப்போலியன் தான் இன்ஃபேக்ட்டு நமக்கு ஆப்பனண்ட்டு. நெப்போலியன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனாக பூனமல்லியில் நின்று ஜெயிச்சவர். பட் அவருக்கு அப்போ கலைஞரே சொன்னாராம், யோ அவன் மண்ணின் மைந்த, நீ அங்கேயே போய் நிற்கிறேன்னு கேட்டாரான். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் அதே போல் ஜெயலலிதா அந்த ஏடிஎம்கேல என்னை அவாய்ட் பண்ணும்போது கலைஞர் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் அத்தனை என்னுடைய எம்எல்ஏ தொகுதி நிதியும் செலவழித்து எல்லாத்தையும் மயிலாப்பூரில் பண்ணேன். இல்லைன்னா என்னை பண்ண விடலப்பா, நான் எதிர்கட்சிப்பான்னு இன்னி வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்கணும். அதே போல் நான் ஏடிஎம்கே உறுப்பினராக இருக்கும்போது ஏடிஎம்கே கொடியோடு போய் திமுக பொதுக்குழு அட்டன் பண்ணேன். இந்திய வரலாற்றிலே கலைஞரை கேட்டாங்க, என்ன அவர் வந்திருக்காரு, ஏங்க ஒரு வீட்டு நல்ல நிகழ்வுன்னா பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட மாட்டோமா? அந்த மீட்டிங்கில் நான் போய் பேசினேன். மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு நீங்கள் சொல்லிங்க, ஆனால் வேரோடு பொண்ணு வந்து நெட்டுறீங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு. எனக்கு என்கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிற கலைஞர் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். அப்போ இருக்கிற ஒரு அமைச்சர், தம்பி இதெல்லாம் இந்த கட்சியில் சொல்லக்கூடாது பண்ணார். நான் இந்த கட்சி இல்லைங்க, நான் ஏடிஎம்கே அப்படி. அவரா நமக்கு வந்து இன்றைக்கும் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் சார். இன்றைக்கே தமிழ்நாட்டு அரசியலே பார்த்திங்கன்னா
திமுக கடவுள் எதிர்ப்புங்கிறாங்க. திமுக எங்கே சொல்கிறாங்க கடவுள் எதிர்ப்பு? அவங்க சொன்னதே கிடையாது. கடவுள் எதிர்ப்புன்னு சொல்கிறது திராவிட கழகம். நம்ம அரசு செய்கிற நல்ல விஷயங்கள் கடைசி வரைக்கும் போய் சேருதா, அதுக்குண்டான பலன்தான் அடுத்த எலெக்ஷனுடைய ரிசல்ட். இது அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்றைக்குமே 234 தொகுதியில் 234 கட்சியை சேர்ந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நல்லவர்கள் வர்றது கூட நல்லது தான். நடக்க வாய்ப்பு இல்லை. இது நான் சொல்கிறதெல்லாம் இந்த சினிமா வந்து இப்போ ஒரே சமயத்தில் 4 லட்சம் பேருக்கு ரெசிக்னேஷன் இது டிஸ்மிஸல் ஆர்டர் அடிக்கலையா, அந்த மாதிரி அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கையில் என்னென்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா நான் பணம் கொடுக்கும்போது அது லஞ்சமாக தெரியறதில்ல. எனக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கும் போது இன்னொருத்தன் செஞ்சால் அது லஞ்சம். ஐயோ அடப்பாவி, பிளாக்கில் டிக்கெட் வாங்குறியா, ஏன்பா அடி. ஆனால் இவனுக்கே வேணும்னா 2 டிக்கெட் வாங்கினேன் நான் பிளாக்கில், உனக்கு எதாவது வேணுமா சொல்லித்தரேன். கிரிக்கெட் மேட்ச்சில் இன்றைக்கும் பாருங்கள், அது பெருமையாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊழல்ங்கிற வார்த்தையே இப்போ போயிடுச்சு. நெசசிட்டி, என் நெசசிட்டினா நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது அடுத்த ஜெனரேஷனுடைய மனோபாவம். ரொம்ப எத்திக்ஸு, தர்மம், நீதி, நியாயம் அதெல்லாம் ரொம்ப பழைய சிலபஸ்ங்கிறாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ சித்ரா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.